பாரதி ராஜா இறுதி சடங்கு அன்னைக்கு நடந்த மகள் மருமகள் சொத்து சண்டை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கிற இந்த சமயத்துல இந்த விஷயத்தை பத்தி மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி டைரக்டரான பாரதி ராஜா அவர்கள் மறைந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே. இந்த சமயத்துல அன்னைக்கு நடந்த இறுதி சடங்குல அவருடைய மகளுக்கும் மருமகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஒன்று ஏற்பட்டிருக்கு. இந்த சண்டைக்கான காரணம் பாரதி ராஜா அவர்களுடைய சொத்து யாருக்கு போய் ஒழுங்கா சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த சொத்து விவகாரமா பல்வேறு விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்க இந்த சமயத்துல மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு. அதாவது பாரதி ராஜா மகளுக்கும் சரி மருமகளுக்கும் சரி சமமா எழுதி வச்ச அந்த உயிலே பாத்தீங்கன்னா இப்போ காணாம போயிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்ப இருக்கிற நிலவரப்படி இப்போ இந்த உயில் கிடைச்சா மட்டும்தான் யார் யாருக்கு எவ்வளவு சொத்து அபிஷியலா பாரதி ராஜா பிரிச்சு கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பாரதி ராஜாவோட மகள் மருமகள் மேல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அப்பாவோட கடைசி காலகட்டத்துல நான் தான் அவர் முழுக்கவே பாத்துக்கிட்டேன், அதனால மொத்த சொத்துமே என் பேருக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு பதிலடியா பாரதி ராஜாவோட மருமகளும் பாரதி ராஜாவோட மகள் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, பாரதி ராஜா எழுதி வச்ச அந்த உயிலே பாத்தீங்கன்னா பாரதி ராஜா ஒழுங்கா சுயநினைவு இல்லாத சமயமா பார்த்து பாரதி ராஜாவோட மகள் அவர்கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் அவங்களோட பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா பாரதி ராஜாவோட உயில் காணாம போயிருக்குது அப்படின்ற விஷயம் தான் எல்லாரையுமே பேரதிர்ச்சி காக்கிருக்கு. ஏன்னா இந்த விஷயம் உண்மையிலே தெரியாம நடந்ததா இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதியா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.